இப்பொழுது நம் நான்காவது பெருமழிவிற்கு வந்திருக்கிறோம். இந்த நான்காவது பேரழிவு ட்ரையாசிக் காலத்தில் நடந்திருக்கிறது. 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ட்ரையாசிக் மாஸ் எக்ஸ்டிங்ஷன். அப்பொழுதுதான் டைனோசோர்கள் காலம். சின்ன சின்ன டைனோசோர்ஸ். நம்ம ஜுராசிக் பார்க் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படத்தில் பார்த்துருப்போம். பெரிய பெரிய டைனோசோர்கள், போந்தோசாரஸ், டிரானோசாரஸ், இப்பேற்பட்ட பெரு டைனோசோர்களை நாம் அந்த படத்தில் பார்த்தோம். ஆனால் அது ஜுராசிக் டைமில் கிடையாது, ட்ரையாசிக் பீரியடில் தான் இருந்துச்சு. ஆனால் படத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஜுராசிக் பீரியட்லேயே இருந்ததா அவர் காட்டுறார். ஆனால் ஜுராசிக் பீரியட்லலாம் சின்ன சின்ன டைனோசோர்ஸ் தான். ஒன்லி இன் ட்ரையாசிக் அப்போ தான் டைனோசோர்கள், சொல்லப்போனால் டைனோசோர்களின் பொற்காலம் என்று சொல்லலாம். அப்பொழுது தான் போந்தோசரஸ், டிரானோசரஸ், வெலாப்டராப்தஸ் என்கின்ற டைனோசோர்கள், வெலாப்டர் சாரஸ், அழகான டைனோசோர், அவையெல்லாம் நாம் ஜுராசிக் பார்க் 2 3ஆவதில் பார்க்கிறோம். ஸோ அவையெல்லாம் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஸோ என்ன நடந்தது? பெர்மியன், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மாபெரும் அந்த உயிரின அழிவில் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். ரீசன் எரிமலைகளால் தான் அந்த அழிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான்காவது இதில் என்ன ரீசன்? மீத்தேன் என்ற கேஸ். மீத்தேன் என்பது அழுகிய புல், அழுகிய காடுகள், அவை வெளியிடக்கூடிய கேஸ் தான் மீத்தேன். ஸோ இன்றைய தினம் நமது வளிமண்டலத்தில் கூட மீத்தேன் அதிகமாகிட்டு இருக்கு. மீத்தேன் பயங்கர பவர்ஃபுல். குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் என்கின்ற அந்த அளவை வைத்து அளப்பார்கள். குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல் ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் ஒரு மெஷின் கன்னு சொன்னால், மீத்தேன் ஒரு மாலிக்யூல் 22 மெஷின் கன். அவ்வளவு பவர்ஃபுல். ஸோ மீத்தேன் அதிகமாக கடலிலே, நிலத்திலே வெளியே தள்ளி, வளிமண்டலம் ஃபுல்லாக மீத்தேன் வந்துச்சுன்னா வெப்பம் அதிகமாகிவிடும். அதனால் நிறைய உயிர்கள் செத்தன, டைனோசோர்களும் செத்தன. ஏறக்குறைய 78% டைனோசோர்கள் இறந்து விட்டன. ஸோ ஆவியானவர் பாடுகள், இறப்பு டைனோசோர்களிலே சந்திக்கிறார். இப்பொழுது உயிர் பெற்று எழுகிறார். மீண்டும் இப்பொழுது மம்மல்ஸ் காலம். சின்ன சின்ன மம்மல்ஸ், பாலூட்டிகள் உருவாகின்றன. டைனோசோர்களும் இருக்கு, சின்ன சின்ன மம்மல்ஸ் இருக்கு.